அந்த வாலெட் வந்து மைனஸ் ஆகிட்டே போகுது ஒரு அமௌண்ட். அது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பயங்கரமான ஆர்டர்ஸ்லாம் போடுறாங்க. எனக்கு பைத்தியம் நினச்சிடாதீங்க, பைத்தியம் மாதிரி பேசினே வரான் அப்படின்ட்டாரு. கோஸ்ட்லோ அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது ரேபிட் தரப்புலேருந்து. 200 ரூபாய் ஆர்டர் டக்குன்னு அக்செப்ட். வயசாக இந்த ஒரு கெட்ட பழக்கம் எல்லாருக்குமே வந்துடுது. எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி இன்றைக்கும் நம்ம ரேபிடோ பைக் டாக்ஸி தான் ஓட்டிருப்போம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 5 ஹவர் ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். ஆனால் நான் வந்து 2 ஹவர்ஸ் தான் கேசி இன்றைக்கி ஓட்டினேன். அந்த 2 ஹவர்ஸை நான் நினச்சி பார்க்காத விட அதிகமாக சம்பாதிச்சோம். இன்றைக்கி பயங்கரமாக ஆர்டர் போட்டாங்க. அதை பற்றி தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இதனால் வந்து 5 ஹவர் ஓட்டு நினச்சேன், 2 ஹவர்ஸ்லேயே ஆஃப் பண்ணிட்டேன். எதனால் அப்படி ஆயிடுச்சுன்றதை நீங்களே பாருங்கள். அது மூலிமா நானும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ரேபிடோ பைக் டாக்ஸியில் நல்லாவே ஆர்டர் போட்டுருந்தாங்க. ஸோ எந்த மாதிரி ஆர்டர்லாம் வந்துச்சுன்றதை நீங்களே பாருங்கள். இன்றைக்கி ஷார்ப்பாக 9 AM அந்த டைமில் நான் ரேபிடோ பைக் டாக்ஸி வந்து ஆன் பண்ணிட்டேன். ஓகே, ஆன் பண்ணோடனே பயங்கரமான ஆர்டர்ஸ்லாம் போடுறாங்க. எப்போ 136 ரூபா. ஓகே, ஆர்டர் அடிச்சுட்டே இருக்குது. நான் பெரிய ஆர்டர் தான் அக்செப்ட் பண்ண போகிறேன். ஓகே இவர்களே, ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க 16 கிலோமீட்டருக்கு மேலே 180 ரூபாய்க்கு மேலே ஒரு ஆர்டரு. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டேன். சாட்டர்டே கால் பண்ணி சொல்லிட்டேன். சொல்லி ஒரு 1 மினிட் மேலே ஆகுது கைஸ். என் கேஸ் இந்த ஆர்டர் கேன்சல் ஆனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் வாங்க. அதுவும் ஒரு நல்லதுக்காகத்தான். அது எங்கே ட்ராப் பொசிஷன்லாம் கூட நான் பார்க்கல, வந்தவுடனே அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே உறவுகளே, இன்றைக்கி வந்து நம்ம வழக்கம் போல் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டிருக்கோம். நமக்கு 9 ரூபா காமிச்சது, அதை பே பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு நாளுக்குள்ளே 10 ஆர்டர் நம்ம எடுத்துக்கலாம் ரேபிடோ பைக் டாக்ஸியில். அதுக்கு வந்து கமிஷன் பிடிக்க மாட்டாங்க, ஆனால் ஜிஎஸ்டி மட்டும் பிடிப்பாங்க. கேஸு அவரை போய் சீக்கிரமாக பிக்கப் பண்ணணும் தான் சார், அதுக்குன்னு சேஃப்டி முக்கியம்டா. ஓகே உறவுகளே, இன்னும் 1 மினிட்ஸ் தான் காட்டுது. பட் இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு வரோன்னு சொல்லி தோணுது. என் கேஸ் கேன்சல் பண்ணாலும் பரவாயில்ல, விடுங்க, அது ஒரு நல்லதுக்காக தான். அப்புறம் நம்ம சேனலில் நேற்று வந்து பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. அவர் நம்மளுக்கு 100% 200% நல்லது தான் சொல்லியிருக்காரு. என்னென்னா ப்ரோ, சேனல் நல்லா ரீச் ஆகி போச்சு, ஒரு 67 மேலே சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. நீங்கள் என்ன ப்ரோ இன்னும் ரேபிடோ இந்த ஸ்விக்கி ஜமான் இந்த மாதிரியே வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்களே, அடுத்த கட்டத்துக்கு போடுங்க ப்ரோ, நல்லா ஒன்று போகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். எனக்கும் அது ரொம்ப நாளாகவே தோண்டிகிட்டு இருந்த ஒரு விஷயந்தான். அதை வந்து நான் யூடியூப் மட்டுமே பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் பண்ணிடலாம். இப்போ நான் யூடியூப் மட்டும் பண்ணல, நான் ரெகுலராக பார்க்க தெரியும். நான் வேறு ஒரு கடலில் வந்து குதிச்சிட்டேன் உறவுகளே, நீச்சலே தெரியாமல் குதிச்சிட்டேன். அது முக்கால்வாசி நம்ம நீச்சலும் கற்றுக்கிட்டோம். இப்போ அதை நம்ம கரை ஏறணும். அது கரை ஏறினதுக்கப்புறம் தான் இதில் நம்ம பார்க்க முடியும். அது வரைக்கும் டைம் கிடைக்கும்போது இதையும் விட்டுறக்கூடாதுன்றக்காக தான் நான் இதை போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் அதில் கரை ஏறிடணும் உறவுகளே, ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை நீங்கள் பாருங்கள், நான் சொல்லலை, நான் ரீல் கூட சீக்கிரம் போடுவேன். ஆனால் என்ன ஒன்று, பிளான் நிறைய தப்பாகிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு நான் போட்ட பிளானுங்களாம். ஆனால் நல்லது மட்டுமே தான் நடந்திருக்கு நமக்கு. ரேபிடோ வேணா? ஓகே. நிறைய பேர் இந்த பைக்கில் சர்வீஸ் விட்டுட்டு அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ரேபிடோ போடுறாங்க. அது பெரிய பெரிய ஆர்டராக நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அண்ணா ஓடிபிண்ணா இல்லைண்ணா சார், கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஓகே உறவுகளே, ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. குன்றத்தூடு சைடு எங்கேயோ போகுது. ஸோ அங்கே தான் போனால் பெருசாக ஆர்டரே வராது, அவசரப்பட்டு எடுத்துகிட்டோமோன்னு தோணுது. அங்கேருந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏன்னா ஆர்டர் பெரிய ஆர்டர் இந்த பக்கம் போடுறாங்களா அப்படின்ட்டு. ஒருவர்களே போயிட்டே இருக்கோம். என்னை ஒரு விஷயம் சிந்திக்க வச்சிச்சு. என்ன அப்படின்னா, சார் இருக்கார்ல நம்ம முன்னாடி உட்காந்து வந்தார்ல ஒரு அண்ணா. ஸோ அந்த அண்ணா வந்து நான் வாட்டி ஓட்டிகிட்டே இருக்கேன். திடீர்னு அவரே கூப்பிட்டு, போன வாட்டி ஒருத்தன் ரேபிடோ புக் பண்ணி போனேன்ப்பா, பைத்தியம் மாதிரி பேசினே வரான் அப்படின்ட்டாரு. எனக்கு ஒரு நம்மளை தான் சொல்கிறாரா, இப்போ நம்ம மோட்டோ விளாக் பண்ணிட்டு வரோம், நம்மள சொல்கிறாரா, அவ்வளோ நம்மளே ஒரு கூப்பிட்டு போயிருப்போம் ஒரு வாட்டி விளாக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது நம்மள தான் ஒரு சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசாமலே நான் வாட்டி சரி பேச வேண்டியதான் பேசிட்டோம், சரி பேசாமலே அந்த விளாக் அழகாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு நம்மள தான் சொல்லிட்டாரு ஒரு பைத்தியம் நம்ம பேசுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சரி நீங்களே பாருங்க. 9:37 பார்க்கலாம். இந்த ஆர்டர் வந்து 10 மணிலாம் கொடுத்து ட்ராப் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் உறவுகளே. யூடியூப்பில் vlog எடுத்துகிட்டு இருக்கேன், அதுக்காக தான் பேசிட்டு வரேன். எனக்கு பைத்தியம் நினச்சிடாதீங்க. ஸோ செகண்ட் ஆர்டரும் ஒரு பெரிய ஆர்டர் தான் எடுக்க போகிறோம். ஏன்னா இனிமேல் வர 9 ஆர்டருமே ஆக்சுவலி 9 ஆர்டர் எடுக்க போலான்னு தெரில. ஏன்னா எனக்கு ஃபுல்லாக 5 ஹவர் தான் நம்ம ஓட்ட போகிறோம். 5 ஹவரில் 900 ரூபா சம்பாதிக்கிறோமான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் எடுக்கிற எல்லா ஆர்டருமே 100 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் தான் கைஸ் அக்செப்ட் பண்ண போகிறேன் வழக்கம் போல்.
நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம சேனலில் பாரு ஒரு ப்ரோ வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, ப்ரோ ரேபிடோ ஓட்டிகிட்டே இருக்கும்போது அந்த வாலெட் இருக்கு இல்லையா, அந்த வாலெட் வந்து மைனஸ் ஆகிட்டே போகுது ப்ரோ அமௌண்ட், அது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது முன்னாடி வீடியோஸும் சொல்லிட்டேன். பட் ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோ நான் அதை பற்றியே மெயினாக அதை சொல்லிடுறேன். ஸோ ஃபியூச்சரில் டவுட் இருந்தாலும் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணிவிட்றேன். எதனால் வாலெட்டில் வந்து மைனஸ் ஆகுதுன்னா, அதுதாங்க ஜிஎஸ்டி தான் வந்து அந்த வாலெட்டில் மைனஸ்லேயே காட்டும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கஸ்டமரை ட்ராப் பண்ணும்பொழுது நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 158 ரூபா நம்ம நினச்சிப்போம். ஆனால் டுடே ஏர்னிங்ஸில் வந்து அந்த கஸ்டமர் நம்ம 158 ரூபா பே பண்ணுறாரு. ஆனால் நமக்கு டுடே ஏர்னிங்ஸில் எவ்வளோ ஆட் ஆகும்னா 150 ரூபா தான் ஆட் ஆகும். மிச்சம் 8 ரூபா சம்திங் வந்து நமக்கு வந்து கஸ்டமர் நம்மளுக்கு பே பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து அதை வாலெட்டில் மைனஸாக காட்டும். அது நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கிட்டு அந்த காஸ்ட்டை வந்து நம்ம வாலெட்டில் நம்ம ஜிபே மூலிமா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து லாஸ்ட்டில் எண்டிங்கில் வந்து ஜிஎஸ்டி பற்றி நான் மைனஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா மைனஸ் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா அந்த டுடே ஏர்னிங்ஸில் வந்து ஜிஎஸ்டியில் மைனஸ் ஆகி தான் அந்த டுடே ஏர்னிங்ஸில் காட்டுது. ரேபிடோ என்ன தான் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் என்னபிள் பண்ணாலும் அது வந்து கமிஷன் தான் பிடிக்க மாட்டாங்க, நான் ஜிஎஸ்டி பிடிப்பாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டெலிவரி ஜாப்ஸில் எல்லா ஜாப்ஸ்லையுமே வந்து இவ்வளோ தான் ஏர்னிங்ஸ்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு சில நாள் லக் இருந்தால் பயங்கரமாக ஆர்டர் போட்டுருவாங்க. ஸோ நானே ஒரு நாள் வந்து ஒரு 10 ஹவர் ஒரு சம்திங் ஓட்டிருப்பேன். 2000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிட்டோம் ரேபிடோவில். ஒரே கஸ்டமரே வந்து 900 ரூபா கிட்ட ஒரு 35 கிலோமீட்டர் ஆர்டரு. மறுபடியும் அவர் அங்கே ஏதோ சம்திங் பார்த்துட்டு மறுபடியும் அங்கே டக்குன்னு கிளம்பிட்டார். மறுபடியும் வந்த இடத்துலேயே விட்டோம். ஸோ அதையும் வந்து 900 ரூபா ஆட்டோவில் சம்திங் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சில லக்கு நாளாக இருந்ததுன்னா ஏர்னிங்ஸ் கொஞ்சம் நல்லாவே வரும். ஏதோ ஊருக்குள்ளே பூந்து போகிற மாதிரி போகுது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் போகிறது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. தேங்க்யூ. ஓகேண்ணா. ஓகே வரங்களே, ஃபஸ்ட் ஆர்டரே வந்து 192. ஸோ ஆனால் டுடே ஏர்னிங்ஸில் முன்னாடி காட்டலையே அதில் வந்து 180 தான் வந்து காட்டுது. மிச்சம் 12 ரூபா வந்து ஜிஎஸ்டி பிடிச்சிருக்காங்க. அது வந்து வாலெட்டில் வந்து மைனஸாக காட்டும். நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவில் எப்பயுமே வந்து இந்த டுடே ஏர்னிங்ஸ்லேருந்து தான் நம்ம பெட்ரோல்லாம் மைனஸ் பண்ணுவோம். இந்த டுடே ஏர்னிங்ஸில் காட்டுறது வந்து ஜிஎஸ்டிலாம் மைனஸ் பண்ணி தான் டுடே ஏர்னிங்ஸில் காட்டும். 5 minutes later. பாருங்க ஒரு இங்கெல்லாம் பெருசாக ஆர்டரே அடிக்கலை. நான் மறுபடியும் பாட்டு போயிட்டே தான் இருக்கேன் வந்த வழியில். ஸோ ஆல்ரெடி ஒரு நாள் அனுபவப்பட்டிருக்கேன். பட் ஆர்டர் பெரிய ஆர்டர் வந்த சந்தோஷம் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிடுறேன். 200 ரூபா ஆர்டர் டக்குன்னு அக்செப்ட் பண்ணுறதுல வர ஒருத்தவங்க தட்டிட்டாங்க கைஸ். 209 ப்ளஸ் வந்து 20 ரூபா. அக்செப்ட் ஆயிடுச்சா? சூப்பர்ப்பா, அக்செப்ட் ஆயிடுச்சு. ப்ரோ ரேபிடோவா? அவருக்கு காமிச்சாரு கையை, அவராக இருப்பாரோ? ரேபிடோண்ணா உறவுகளை இப்போ தான் நான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறேன். நம்ம வீடியோஸில் எடிட்டிங் பண்ணும்போது தான் என்ன அப்படின்னா, நான் கஸ்டமர் சாரை ஒரு சில டைம் சாருன்னு கூப்பிட்றேன், ஒரு சில டைம் அண்ணான்னு கூப்பிட்றேன், ஒரு சில டைம் ப்ரோன்னு கூப்பிட்றேன். ஒரே மாதிரி கூப்பிடணும். சாருனா சாரு, அண்ணனா அண்ணன், ப்ரோனா ப்ரோ. இதை நான் இப்போ தான் கவனித்தேன். நிறைய வீடியோஸில் கூட அப்படி பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் vlog போகும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன். அப்புறம் வந்து நான் பேசும்போது லைட்டாக வந்து வாய் வந்து லைட்டாக ஒரு மாதிரி கொளாரதில்ல, புரியவே மாட்டேங்குது ஒரு சில டைமு. நல்லா அழுத்தி பேசுகிறோம். ஏன்னா நான் பல்லு இருக்குல்ல கைஸ், அது வந்து பல்லு எனக்கு பயங்கரமாக வெளில வரும். அது கிளிப்பு போட்டுருந்தேன் பல்லுக்கு. இப்போ தான் எடுத்துருக்கேன், ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் எடுத்து. அது நான் கிளிப்பு போடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாக தான் பேசுவேன். ஸோ அது அப்படியே பழகி போச்சு. ஸோ மாற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் பேசி 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 ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட். என்ன பேர் சார்? ஓடிபி சொல்லுங்கண்ணா. 3812. எங்கே ட்ராப்பு? பேக்கை திறந்து தேடுறேன் கிடைக்கவே இல்லை. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ளவுஸ் உறவுகளே. வீட்டிலேருந்து போகும்போது காலைல கிளம்பணும் இல்லையா, போகும்போது அவசரத்தில் க்ளவுஸை மறந்து விட்டு போயிட்டேன். க்ளவுஸை மட்டுமா மறந்துட்டு போயிட்டேன், வேறு ஒன்றுத்தையும் மறந்துட்டு போயிட்டேன். அது என்னன்ட்டு நீங்களே லாஸ்ட்டில் பாருங்கள். அச்சோ, க்ளவுஸை வீட்டில் விட்டு வந்துட்டோம் போல கைஸ். இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டுலாம் பயங்கரமாக டெலிவரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கெல்லாம் கை ஃபுல்லாக காய்ச்சி போட்டேன் உறவுகளே. அங்கங்கே புண்ணாயிடும். நம்ம பக்கத்தில் இருக்கான டெலிவரி நான் ஓட்டுறாரு, என் கையை பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சுருக்கா கையை அப்படிங்க பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் க்ளவுஸ்லாம் வாங்கி போட்டு ஓட்ட ஆரம்பித்தேன். அப்போலாம் க்ளவுஸே கிழிஞ்சி போடும் உறவுகளேருந்து. இந்த பிக்கப் பண்ணதுலேருந்து கரெக்டாக 19 கிலோமீட்டர் வருது உறவுகளே. வாங்க 19 கிலோமீட்ரு ஜாலியாக ட்ராவல் மாதிரி ரைடு மாதிரி போகலாம். இப்போ பாருங்கள் 60 கிலோமீட்டர் கொஞ்சம் ஸ்பீடு, 60 கிலோமீட்டர் மேலே தன்னாலே கோ ஸ்லோ அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது ரேபிடோ தரப்புலேருந்து. ஐ திங்க் போன வீடியோவில் தான் ஒருத்த கமெண்ட் கேட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். ப்ரோ 60 கிலோமீட்டருக்கு மேலே போனாலே ரேபிடோ எதனா பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் பிரச்சனை வரும் தான் நினைக்கிறேன். நான் ஒரு நாள் ஸ்விக்கி டெலிவரியில் ஓட்டும் பொழுது இந்த 60 கிலோமீட்டருக்கு மேலே ஹைவேல கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டேன். அதுக்கு வந்து ஃபைன் போட்டிருந்தாங்க. 60 ரூபாவோ 70 ரூபாவோ சம்திங் ஃபைன் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் தப்பு தான் வருவாங்க. ஏன்னா நம்மளை நம்பி பின்னாடி உட்காந்துட்டு வராங்க இல்லையா. ஸோ அதாவது ஃபுட் டெலிவரியில்
நம்ம மட்டும் தான் போகிறோம், அதுக்கே அந்த மாதிரி ஃபைன்லாம் போகிறாங்க. இது நம்ம ஆளுங்களை பின்னாடி வச்சு கூப்பிட்டு போகிறோம். ஸோ நமக்கே ஒரு தோணும், இந்த மாதிரி ஹை ஸ்பீட்லாம் போனால் நம்ம என்ன தான் திறமையான ரைடராக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் சரியில்லைனா சரிக்கிடும். அதனால் ஹை ஸ்பீட்லாம் வேணாம், சேஃபாக 60க்குள்ளேயே போங்க. உறவுகளே ரேபிடோ தரப்புலேருந்து 60க்குள்ளே தான் போக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தான் 60 தாண்டிச்சு கரெக்டாக கோ ஸ்லோ அப்படின்னு சொல்லி வருது. அப்புறம் இந்த கூகுள் மேப்பு முன்னாடியே நிறைய பேர் சொல்லியிருக்கேன். ஸோ எப்பவுமே நீங்கள் போயிட்டு இருக்கும்போது ஷார்ட் அவுட் தான் போதும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஹைவேல போயிட்டுருக்கோமா, ஸோ லெஃப்ட்டு திரும்பி அப்படி போயிட்டு ஒரு ரோடு சுற்றிட்டு மறுபடியும் இப்படி போகணும்னு காட்டுது இந்த கூகுள் மேப்போ இப்போ காமிச்சிது. ஆனால் நான் அதை பார்த்தேன், ஏன் அப்படி போயிட்டு வர சொல்லுது, இப்படியே போனாலே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக போனால் அது ஸ்ட்ரைட்டாகவே மாறிடுச்சு. அதுக்கு ஒரு வழி. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்காக பாருங்க இல்லை, பச்சை பசேல்னு அழகாக இருக்குது. என்னன்னு தெரியல, நீங்கள் ஓட்டுறதுக்கு மாதிரி பயங்கர ஜாலியாக இருக்கே. உறவுகளே டைம் என்ன கரெக்டாக 10:27. இது வரைக்கும் நம்ம 411 ரூபா தான் சம்பாதிச்சிருக்கோம். தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். இது 2 ஆட்டோ தான் கைஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு சின்ன பிரச்சனை தெரியுமா, நம்மளுக்கு வந்து கோப்ரோ வந்து பேட்டரி காலி ஆகிடுச்சு கைஸ். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்தவொடனே அவசரமாக வீட்டிலேருந்து கிளம்பி வந்தேன், ஆர்டர் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிளம்பி வரும்போது 2 விஷயங்கள், முக்கியமான விஷயங்களையும் மறந்துட்டோம். முக்கியமான விஷயம், கோப்ரோட பேட்டரியே வந்து இங்கே மறந்து விட்டு போயிட்டேன். உறவுகளே போகும்போது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். சரி எடுத்து பேக்கில் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அப்புறம் ஆர்டர் வந்ததுனே டக்குன்னு அந்த கஸ்டமர் சார் வந்து கேன்சல் பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு பிக்கப் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ ஆனால் இதை மறந்துட்டு விட்டு போயிட்டேன். அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு நியர்பையில் பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு ஆர்டர் போட்டாங்க, 140 ரூபா ஆர்டர். ஸோ அதை எடுத்துகிட்டு பூந்தமல்லிக்கு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு தேவையான சில வாங்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதை நாளைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். சரி இன்றைக்கி அந்த வேலையை முடிச்சலான்னு சொல்லி அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எடிட்டிங் தொடங்கிட்டு இருக்கேன். அப்புறம் 3வது எவ்வளோ திரும்ப வந்துச்சு. நான் ஒன்று கேட்குறேன், அது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லணும். என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குதா இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குதான்றது நான் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, எப்போ பார்த்தாலும் மண்டைக்குள்ளே எதனா ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. நான் பைக் ஓடிட்டு எதனா பேசுனா கூட வேற ஒரு சிந்தனை மண்டையில் ஓடிட்டே இருக்கும். நான் எதனா எடிட்டிங் பண்ணிட்டேன்னா வேற ஒரு சிந்தனை மண்டையில் ஓடிட்டு இருக்கு. இது பண்ணலாமா, ஓகே இவங்க ஏன் அன்றைக்கி என்கிட்ட இப்படி பேசிட்டாங்க, ஓகே இவங்க ஏன் நீங்கள் இன்சல்ட் பண்ணிட்டாங்க, ஓகே நீ நம்ம சொல்லி இந்த மாதிரி செய்யணுமே, ஏன் இப்படி ஆச்சு, இதனடா இப்படி பண்ணுறேன்னா இப்படி ஆச்சு. இந்த மாதிரி எதனா ஒரு திங்கிங் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. ஒரு நம்ம ஃபியூச்சரில் கரெக்டாக தான் போயிட்டுருக்கா நம்ம லைனு, நம்ம எங்கே ட்ராக் மாறணும், எங்கே கரெக்டாக போகணும், ஓகே செம்மையாக ஜெயிச்சோம், இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கு மண்டையில். நைட்டு தூங்குறத வர மற்ற ஏன்ச்சா ஃபுல்லாக திங்கிங் தான் வருவாங்களே. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா எதனா திங்கிங் வந்தாலே ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். எங்கள் சின்ன சின்ன பசங்கள்லாம் பாருங்கள், சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம பயங்கர டேலண்ட்டாக இருப்போம் எல்லாருமே. ஏன்னா அப்போ வந்து நம்ம எதனா ஒரு வேலைனா அதில் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ்டாக இருப்போம். நம்ம கண்டிப்பாக எல்லாமே ஈஸியாக பண்ண முடியும். ஸோ வயசாக இந்த ஒரு கெட்ட பழக்கம் எல்லாருக்குமே வந்துடுது. அப்படி இருந்தால் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. எந்த ஒரு வேலையும் ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணவே முடியாது. அதை மாற்றணும். அதை மாற்றுறதுக்கு தான் யோகாலாம் நிறைய பண்ணணும். அதனால தான் நான் வந்து எனக்கு வந்து இந்த சிங்கிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சிங் பண்ணும்போது ஒரு பாட்டு பாடும்போது அந்த பாட்டு பாடி முடிக்கிற வரைக்கும் அந்த பாட்டில் தான் நம்ம கவனம் இருக்கான்றதுக்காக நான் இப்போ சிங்லாம் பண்ணிகிட்ருப்பேன் வீட்டில். ஸோ அதான் ஒரு எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா இல்லை எல்லாருமே இந்த மாதிரி தான் என்ன மாதிரி ஓவர் திங்கராக இருக்கீங்களான்ற கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். ஆனால் அதை மாற்றணும். கண்டிப்பாக அதை நான் மாற்றிடுவேன். சின்ன வயசில் அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. வளர தான் அந்த கெட்ட பழத்தை கற்றுக்கிறோம் நம்ம. இனி நம்ம கரெக்டாக ஷார்ப்பாக 11 மணிக்கெலாம் நம்ம ஷார்ப்பாக ஆஃப் பண்ணியிருக்கோம். எவ்வளோ திரும்ப சம்பாதிச்சிருக்கோம், 3 ஆர்டர் பார்த்துருக்கோம், 576 ரூபா நம்ம சம்பாதிச்சிருக்கோம். ஒருவர்களே இது டிப்ஸ் எவ்வளோ ப்ரோ கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 16 ரூபா நம்ம டிப்ஸு கிடச்சிருக்கு. அப்புறம் ரீசெண்டாக ஒரு ப்ரோ கமெண்ட்ஸில் கேட்டுதான் நம்ம சேனலில், என்ன அப்படின்னா ப்ரோ டிப்ஸ் எப்படி ப்ரோ நீங்கள் தான் அவங்ககிட்ட கேட்பீங்களா இல்லை அவங்களாம் தருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் அவங்கள தான் கைஸ் தருவாங்க. நான் வரைக்கும் யார்ட்டையும் ஒருத்தர் நான் கேட்டதே இல்லை. சில பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி. ஆனால் ரேபிடோ தரப்புலேருந்து சில டைம்லாம் அனுப்பிச்சிடுறாங்க மெசேஜ், இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட எக்ஸ்ட்ராலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் ஒரு டிப் கேட்டதில்லை. ஆனால் அவங்களாம் எவ்வளோ கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன் கைஸ், வேணான்னு சொல்ல மாட்டேன். அது மாதிரி நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க அவங்க கொடுத்தாங்கன்னா. அப்புறம் நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்டணும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் கிலோமீட்டர், இங்கே 2 கிலோமீட்டர் போகிற பாருங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி டோட்டலாக நம்ம 53 கிலோமீட்டர் ஓடிருக்காங்க கைஸ். 73 கிலோமீட்டர் நம்ம பைக் வந்து மைலேஜ் தருது. அந்த மைலேஜ் டெஸ்ட் வீடியோ நம்ம சேனல்லே வந்து போட்டுருங்க. லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதெல்லாம் அதிகபட்சமாக நம்ம 100 நம்ம மைனஸ் பண்ணிக்கு. ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா 492 ரூபா தான் கைஸ் இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட்டு. 2 ஹவர் ஓட்டி 492 ரூபாய் கிட்டே இன்றைக்கி நம்ம கைக்கு வரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் தான் இல்லை கைஸ். இனி நான் ஆக்சுவலாக வந்து 5 ஹவர் ஓட்டி 900 ரூபாய் சம்பாதிக்கும் தான் எனக்கு எய்ம் வச்சிருந்தேன். கண்டிப்பாக எனக்கு 5 ஹவர்லாம் ஓட்டி தான் 900 ரூபாய்க்கு மேலேயே சம்பாதிச்சிடலாம், 1000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். ஓகே வரதுங்களே. அப்புறம் உங்களுக்கு ரேபிடோ பற்றி நான் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நிறைய ஹவர்ஸ்லாம் ஓட்டி போகலாம் ரேபிடோ பைக் டாக்ஸி. ரேபிடோ பைக் டாக்ஸி ஆல்மோஸ்ட் எல்லா பற்றியும் நம்ம வீடியோ போட்டோம். இன்னும் பயங்கரமாக ஒரு 12 ஹவர் 13 ஹவர் இந்த மாதிரிலாம் ஓட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டெலிவரி நம்ம போட ஆரம்பிக்கலாம். சரி ஓகே வரவர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை.